இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே இல்ல இந்த மனித இனத்திலேயே நம்ம ஹீரோ மட்டும்தான் மிச்சிருக்கிறான். மற்றவங்களுக்குலாம் என்னாச்சு, ஏன் இந்த பூமியே அழிஞ்சிடுச்சு, அதெல்லாம் என்னாச்சு, நம்ம ஹீரோ மட்டும் எப்படி தப்புச்சான் அப்படிங்கிற கதையை தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஜஸ்வந்த், இது நம்ம வாய்ஸ் ஆஃப் சி. படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2030 நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ மிகப்பெரிய பிரச்சனை பூமிக்கு வரப்போகுது. என்னன்னா பூமியை நிறைய விண்கல்கள் தாக்க போகுதான். அதை அழிக்காம விட்டாங்க அப்படின்னா பூமியை மொத்தமாக அழிஞ்சிடும். அந்த விண்கல்லை எப்படியாவது அழிச்சே ஆகணும் அப்படிங்கிற காரணத்தினால இங்க இருக்க சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மார்ஸுக்கு போறாங்க, அதாவது நிலாவுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டுறாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு அதை கட்டியும் முடிக்கிறாங்க. அங்க போய் இருந்து அவங்களோட ப்ராஜெக்டை தொடங்குறாங்க. அதான் அந்த விண்கல் அழிக்கணும் இல்லையா. எப்படியோ ஒரு வழியா அந்த விண்கலையும் பாத்தீங்கன்னா இவங்க அழிச்சு முடிக்கிறாங்க. இதனால பூமியும் கொஞ்சம் சேஃப் ஆகிடுது. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோக்கு தெரிய வர அவன் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவன் உடனே போயிட்டு இவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்பேஸ் பொம்மையை எடுத்துக்கிட்டு நேரா ஓடி போறான். அவன் எங்கதான் ஓடி போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீமோட கமாண்டரான நம்ம ஹீரோயினை பார்க்க போகதான். இவங்களுக்கு அவங்க மேல ஒரு கண் இருக்குது, ஆனா அவங்க இவனை கண்டுக்கவே மாட்டாங்க. இவன் பாத்தீங்கன்னா இங்க மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட லோ லெவலில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா ஹீரோயினியா அவங்க ஒரு ஹை லெவல்ல இருக்காங்க. இதனால கண்டுக்கவே மாட்டாங்க இவங்க. அதுக்கப்புறம் இவன்ட்ட இதோ பாரு, இங்க இருக்கிறதே நீ தான் சோம்பேறி, இந்த வேலையும் செய்ய மாட்டேன், உலகமாவே வேலை செய்டா அப்படின்ற மாதிரி அவனை துரத்தி விடுறாங்க. நம்ம ஹீரோவா அவங்ககிட்ட கங்க்ராச்சுலேஷன் சொல்லி எப்படியாவது அவன் காதலா வளர்க்கலான்னு பார்த்துருக்கான். ஆனா இங்க அவன் புஷ்ஷுன்னு போயிடுது. அதனால நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல அவனோட வேலையை பார்க்க போகிறான். ஆனா இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அந்த விண்கல் அழிச்சாங்க இல்லையா, அதுல இருக்க சிறிய துகள்கள்லாம் பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த நிலாவில விழுக போகுது. இந்த நிலாவிலேயே பெரிய ஆபத்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உடனடியா எல்லாத்தையும் கிளம்ப சொல்லி எமர்ஜென்சி அலாரம் போட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவா அவன் பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியா இருக்கான். வெளியே நடக்கிறத பார்த்து அவன் என்ன நினைச்சுக்கிட்டான் அப்படின்னா இங்க எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம தான் சோம்பேறித்தனமா இருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டான். ஆனா அங்கிருந்து சில ராக்கெட்கள் மேல போகும்போது அவனுக்கே தெரியுது இவங்க எங்கேயோ நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எந்திரிச்சு வெளியே வரான். யாருமே எங்க இல்ல. இதனால என்னடா நான் விட்டுட்டு போறீங்க, இருங்கடா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா அங்க இருக்க சில வண்டியெல்லாம் எடுத்துட்டு அவனும் கடைசி ராக்கெட்டை நோக்கி வேகமா போறான். அப்படி அவன் கடைசி ராக்கெட்டை நோக்கி வேகமா போகும்போது பாத்தீங்கன்னா நடுவு நிறைய குழி இருக்குது. ஆனா அந்த குழியிலேயே ஒரு பெரிய குழியில விழுந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோயினியா எல்லாத்தையும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க யாரை பத்தியும் கண்டுக்காம நேரா போய்கிட்டாங்க. நம்ம ஹீரோ இருக்கிறதே அவங்களுக்கு தெரியல. நம்ம ஹீரோவா அதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழியில விழுந்துடுறான். விழுந்துட்டு மேலே எந்திரிச்சு பார்க்கறான். அந்த கடைசி ராக்கெட்டும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே கிளம்புது. இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு சரியான கோபம் வந்துடுது. என்னடா நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களாடா, நான் இங்க உயிரோட தான்டா இருக்கேன், ஏன்டா என்னை விட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கத்த ஆரம்பிக்கிறான். இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அந்த நிலால அந்த விண்கல்லோட பகுதியெல்லாம் விழ ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவா தப்பிச்சு போக பாக்குறான். ஆனா அவன் முன்னாடியே ஒன்று விழுந்துருது. அப்படியே அவனை தூக்கியும் அடிச்சிருது. கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடறான். தப்பிச்சுட்டு நம்ம ஹீரோ பூமியை பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பூமியில இன்னொரு விண்கல் மாதிரி விழுகுது. அது விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா பூமி கிட்டத்தட்ட பாதி பூமி ஆயிடுது. ஏன்னா மொத்தமா அழிஞ்சிடுச்சு. நம்ம ஹீரோக்கும் புரிஞ்சுது இந்த பூமியில நம்ம மட்டும்தான் உயிரோட இருக்கோம், அதாவது இந்த யூனிவர்ஸ்ல நம்ம மட்டும்தான் உயிரோட இருக்கோம், மனித இனத்திலேயே நம்ம மட்டும்தான் உயிரோட இருக்கோம், வேற யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் முடிவு பண்ணிக்கிறான். இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா உடனே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பூமிக்கு கான்டாக்ட் பண்ணலான்னு பார்க்கறான். ஆனா பூமியில தான் யாரும் இல்லை இல்லையா, அதனால யாருமே கான்டாக்டை ரிப்ளைவும் பண்ணல. நம்ம ஹீரோ இப்போ கன்ஃபார்மே பண்ணிடுறான் இந்த யூனிவர்ஸ்ல நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இவனுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே இருக்குது, நிறையவே இருக்குது. நம்ம ஹீரோவும் நினச்சிக்கிறான் சரி நம்மளோட கடைசி காலம் இங்கே தான் போல, நம்ம இங்கே தான் சாகவும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறான். நம்ம ஹீரோக்கு வேற என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோயின் மேலே இவனுக்கு க்ரஷ் இருந்தது இல்லையா, இதனால இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கேபினுக்கு போயிட்டு அவங்கள மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அவங்கள மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு அவங்களுக்கு முன்னாடி டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இங்க நம்ம ஹீரோவா டேட்டிங் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பொம்மைக்கு போய் மொத்தத்தையும் கொடுத்துட்றான். இந்த பூமியில விண்கல் தாக்கிச்சு இல்லையா, இதனால பாதி பூமி மட்டும்தான் அழிஞ்சிருக்குது. இந்த விண்கல் தாக்க போதுன்னு முன்னாடியே தெரிஞ்சு சில பேர் பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல அவங்களோட உயிரை பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களால சந்தோஷமா வாழ முடியாது. வெளியே போனா ஒரே பொல்யூஷனா இருக்குது, அவங்களால சுத்தமா வாழ முடியாது, என் மூச்சு கூட விட முடியாது, அவங்க யாருக்குமே ஹோப் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ல தப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க டிராவலிங்ல இருந்திருப்பாங்க இல்லையா.
இல்லையா, இதனால அவங்க வந்து பூமியில இருந்து தப்பிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃபான இடத்துல லேண்ட் ஆகுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இந்த மாதிரி கோமாளித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் டெலிகாஸ்ட் ஆகுது. அவங்கள ஒருத்தர் ஹெட்டானவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பையன் மார்ஸ்ல தனியா உயிர் வாழ்றான், இதை இங்க நம்ம டெலிகாஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா அங்க மார்ஸ்லயே ஒருத்தன் வந்து தனியா வாழ முடியுது, இந்த பூமியில நம்மளால வாழ முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹோப் வரும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. ஆனா அவங்கள்ட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களால வந்து மார்ஸுக்கு வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அங்க இருக்க சேட்டலைட்லாம் வந்து உடஞ்சிருது. இந்த பக்கம் ஒரு நாள் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஃபுட் கவர் வந்து கிழிஞ்சிருக்கிறத பாக்குறான். இதனால உனக்கு ஒரு டவுட் ஆகுது. அதனால ஃபுட் கண்டெய்னருக்கு போய் பாக்குறான். அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு நிழல் மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோக்கா ஒரே சந்தோஷம், ஏன்னா ஒரு பொண்ணு மாதிரி தெரியறதுனால, இதோ பாரு நான் மட்டும் தான் இங்க தனியா இருக்கேன்னு நினைச்சேன், ஆனா நீ இருக்க, இனிமேல் இந்த மனித இனத்தையே நம்ம தான் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதெல்லாம் மனுஷங்க யாரும் கிடையாது, அது ஒரு கங்காருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மார்ஸ்ல வந்து அனிமல்ஸ்னால வாழ முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த கங்காருவை கூட்டு வந்திருப்பாங்க. நான் என் ஹீரோவா இந்த கங்காருவை எப்படியாவது வெளியே தொலைச்சி விட்டாதான் நமக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு அந்த கங்காருவை வெளியே துறக்க பார்க்கறான். ஆனா இயற்கையாவே பார்த்தீங்கன்னா கங்காருஸ்லாம் வந்து மனிதர்களை விட சக்தியா இருக்கும். இதனால என்ன பண்ணுது அப்படின்னா ஹீரோவை போட்டு புரட்டி எடுக்குது. நம்ம ஹீரோவும் சும்மா இல்ல, அதுகிட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மூளையும் வேலை செய்யுது. உடனே ஹீரோ ஓடி போயிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா லேடி கங்காரு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வரான். இதை பார்த்தோன்னே அந்த கங்காரு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ட்ரீம்குள்ள போயிடுது. இந்த மாதிரி நம்மளும் குழந்தை குட்டிகளோட வாழலாம் அப்படின்ற மாதிரி கங்காரும் ஒரு ட்ரீம்குள்ள போயிடுது. ஆனா அதுக்குள்ள இருக்கிறது நம்ம ஹீரோ தானே. நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சு அந்த கங்காரு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை மறுபடியும் புரட்டி எடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோவை அதை அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா செமையான காண்டாயி என்ன பண்றான்னா ஒரு துப்பாக்கி மாதிரி ஒன்று கொண்டு வந்துடுறான். அதுல பாத்தீங்கன்னா நிறைய புல்லட் சுடுற மாதிரி இருக்குது. இதை வச்சு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கங்காருவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டான் நம்ம ஹீரோ. இதை பார்த்து கீழே இருக்கவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப என்டர்டைன்மெண்டா ஜாலியா இருக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அந்த கங்காருட்ட அடி வாங்கி உடம்பெல்லாம் தடுப்பு ஆயிட்டு போய்க்குது. இதனால நம்ம ஹீரோ ஒரு கன் எடுத்து வந்திருப்பான் இல்லையா, அந்த கங்காருவை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொன்னே தீரணும்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த கங்காரும் சும்மா இல்ல, நம்ம ஹீரோ சொல்ற புல்லட்ல இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து நம்ம அந்த கங்காரும் தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்குது. தப்பிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோவைய புரட்டி எடுக்குது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை மயக்கடைய வச்சிருது அந்த கங்காரு. இதை பார்த்துக்கிட்டு இருக்க கீழே இருக்கவங்க பாத்தீங்கன்னா அப்படியே சந்தோஷமா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்னமோ காமெடி எபிசோடு மாதிரி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு சிக்னல் மாதிரி கிடைக்குது. இதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுது. ஏன்னா பூமியில இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஆனா இந்த கங்காரு தான் பாத்தீங்கன்னா அதோட வாழை வச்சு தெரியாம அதை ஆட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவா பூமியில யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மே பண்ணிடலாம். நம்ம எப்படியாவது பூமிக்கு போயிடலாம், நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்பிடலாம். அதுக்கப்புறம் அந்த கங்காரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலான்னு கையெல்லாம் கொடுக்குறான். ஆனா அந்த கங்காரு மூஞ்சிலேயே அடிச்சு விட்டுருது. நம்ம ஹீரோ தான் பூமியில எல்லாரும் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, அது உண்மையிலுமே உண்மைதான். ஆனா நம்ம ஹீரோக்கு அது தெரியாது இல்லையா. இதனால நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்றான்னா நம்மளை யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்க, நம்மளை நாம தான் காப்பாத்திக்கணும், நம்ம எப்படியாவது பூமிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இங்க நினைக்க ஆரம்பிக்கிறான். இதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் க்ரூவை எடுக்கிறான். அதாவது இது பாத்தீங்கன்னா இந்த மார்ஸ்ல இதுக்கு முன்னாடி வந்தவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க, அதை எடுத்து நம்ம எப்படியாவது பூமிக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பிளான் போடுறான். பிளான் போட்டது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த கங்காரும் போறாங்க. அந்த கங்காருக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சூட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, ஏன்னா அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிருப்பாங்க போல. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த கங்காரும் போய் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் க்ரூவை எப்படியோ இவங்க இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது, அதாவது இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தரால மட்டும்தான் போக முடியும், 2 பேரால போக முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரிய வர நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவ இன்னொரு பிளான் போடுறான். அதாவது இன்னொரு பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நிலாவுக்கு நியூக்ளியர் பாம் மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த பாம்பை எடுத்துடணும் அப்படின்னா நம்மளால பாத்தீங்கன்னா அந்த பூமிக்கு போக முடியும், நம்ம 2 பேர்த்தாலையும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்பதான் நம்ம ஹீரோ இன்னைக்கு ஒரு பிளான் புரிய வருது, நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோ வந்து அந்த நியூக்ளியர் பாம் வந்துச்சுல, அதோட வண்டியை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போடுறான். ஆனா அதுல என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா இவங்க ஒரு எண்ட்ல இருக்காங்க இல்லையா, இதால அடுத்த எண்ட்ல தான் பாத்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் வெப்பனோட வண்டி இருக்குது. நம்ம ஹீரோ போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 11,000 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணணும். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா மார்ஸ்ல எல்லாருமே சோலார் வண்டி தான் இருக்குது. இது என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இன்னும் இந்த சூரியன் பாத்தீங்கன்னா 14 நாள் மட்டுமே தான் இந்த நிலாவுல இருக்கும், அதுக்கப்புறம் சூரியன் இருக்காது. இதனால என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி தெரியாம ஹீரோ இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் நினைச்ச டைரக்ஷனை விட வேற ஒரு டைரக்ஷன்ல போறான். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் புரிய வருது நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா மார்ஸோட ஆப்போசிட் வேலை போறான். ஏன்னா அங்க சூரியன் ஒண்ணு இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு 41 நாள்ல பாத்தீங்கன்னா அங்க போய் அந்த நியூக்ளியர் வெயிட்டை வந்து எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்கான். இதை நினைச்சு கீழே
கீழே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போகவும் ஆரம்பிக்கிறான். எப்படியோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போராடி அந்த நியூக்ளியர் ஹெட் இருக்கும் இல்லையா, அங்கேயும் வந்துட்டான். வந்துக்கிட்டு அடே எங்கள் அப்பா இது இப்படி இருக்கேடா, நம்ம இதை எடுத்துகிட்டு போகணுமேடா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு சந்தோஷம் கூட. ஆனால் இந்த கங்காரு அமைதியாக இருக்காமல் அது இதையும் நோண்டிக்கிட்டு இருக்குது. அதுக்கு தான் இதை பற்றி எதுவுமே தெரியாது இல்லையா. நம்ம ஹீரோவா பயப்படுறான், இதை ஏதாவது பண்ணிட போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா கங்காருவை கூட்டிகிட்டு வந்து ட்ரக்கில் ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அதில் அடைச்சி வச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா அந்த நியூக்ளியர் ஹெட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோவும் கங்காருவும் ட்ராவல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவாக பார்த்தீங்கன்னா டயர்ட்லேயே தான் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த மாட்டி இருந்தது இல்லையா, அந்த கங்காரு கூட இருந்துச்சு இல்லையா, அது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோ அதை பார்க்காமையே போய்கிட்டான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் பார்க்குறான் அந்த கங்காரு இருந்த அந்த பாக்ஸை காணும் அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோவாக கங்காருவை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கீழே இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி கீழே இருக்கவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறான், அப்படியே விட்டோன்னா அந்த கங்காரு செத்து போயிடும், அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உடனே வண்டியை திருப்புறான், அந்த கங்காருவை கூட்டிகிட்டு வர போகிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கங்காருடைய வந்து சேர்ந்துடுறான். எல்லோரும் நம்ம ஹீரோவை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கங்காருவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நாய் வந்து கொஞ்சம் விளையாடுமோ அந்த மாதிரி அந்த கங்காருவும் கொஞ்சம் விளையாடுது. நம்ம ஹீரோவாக இங்கேயே அப்படியே எமோஷன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கங்காரும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த சூரியனும் மறைஞ்சு போயிடுது, இவங்களுக்கு சரியான குளிர் அடிக்குது. அப்படியே நைட் நேரமாக வந்துடுது. இவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா இவங்களோட பேட்ரி கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு இவங்களால் மூவ் ஆக முடியும். இப்படியே நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தான் மிச்சம் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து நின்றுது. நம்ம ஹீரோவாக மனசு விட்டுறான், அவ்வளோதான் நம்மளால் தப்பிக்க முடியாது, நம்ம இறந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு அப்படியே அங்கே அந்த வண்டியிலேருந்து வெளியே வந்து அப்படியே மேலே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அந்த லைட் ரிஃப்ளெக்ஷனை பார்த்து அந்த கங்காரு விளையாடிட்டு இருக்குது. அப்படி விளையாட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரு பார்ட்டை உடச்சிடுது. இப்போ நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை வருது. என்ன பண்ணுறான்னா அந்த ட்ரக்கோட ஒரு பார்ட்டை வந்து நம்ம கங்காரு மேலே கட்டி விட்டுறான். கட்டி விட்டு அந்த லைட்டை பார்த்தீங்கன்னா அந்த கங்காருக்கு முன்னாடி அடிக்கிறான். இதை பார்த்துட்டு ஓடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த கங்காருவா அப்படியே விசையாக ஓடுது. நம்ம ஹீரோட பிளானும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுது. ஒரு பள்ளம் மாதிரி வருது, அதை நம்ம ஹீரோ ஓடி போய் தாண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த கங்காரும் பார்த்தீங்கன்னா அது ஓடி போய் தாண்டவும் செய்யுது. இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த கங்காரும் பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த நியூக்ளியர் ஹெட் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து நம்ம அவங்களோட இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு பெரிய பிளான்லாம் போட்டு ஒரு அந்த பில்டெல்லாம் பண்ணி அவன் பூமிக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டான். இவன் இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோக்கு இங்கே ஒரு சிக்னல் கிடைக்குது. அப்படி நம்ம ஹீரோ பார்த்து சந்தோஷமாக இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ திரும்பி அந்த கங்காருவை பார்க்குறான். இதெல்லாம் அந்த கங்காருவோட வேலை தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிறான். இதனால் பூமியில் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு ரொம்ப சோகமாயிடுறான். பூமியிலே யாருமே இல்லையே, நம்ம பூமிக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இங்கே ரொம்ப சோகமாக இருக்கிறத கீழே இருக்கிறவங்க பார்த்துட்டு ஒருவேளை இவன் திரும்பி வரமாட்டானோ அப்படின்ற மாதிரி கஷ்டப்படுறாங்க. இது அந்த ஹெட்டுக்கெலாம் தெரிய வருது. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. இதனால் மக்கள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கூட்டி அங்கேருந்து டார்ச் லைட்டை பார்த்திங்கன்னா அப்படியே மேலே வானத்தில் அடிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அங்கேருந்து பார்க்குறான். இத்தனை பேர் டார்ச் லைட் அடிக்கிறதுனால நம்ம ஹீரோ இன்னும் பூமியில் நிறைய பேர் உயிரோடு தான் இருக்கிறாங்க, அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டான் இல்லையா, அதனால் அப்படியே இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு கேமராவுக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு நான் அந்த உயிரோடு தான் இருக்கேன், நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே ஹீரோயிட்டையும் பேசுகிறான். நான் உன்னால தான் இங்கே வந்தேன், உன்னால தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கிட்டையும் பேசுகிறான். நம்ம ஹீரோயினுக்கு சங்கட்டமாக இருக்குது, ஏன்னா இவனை இங்கே விட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா, இதனால். ஏன்னா அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பணும் இல்லையா, அதனால் அவன் பிளான் போட்டு எல்லாத்தையுமே பக்காவாக செஞ்சு வச்சிட்றான். செஞ்சு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவன் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க ஒரு இது செஞ்சுருக்கான் இல்லையா, ஒரு வண்டி மாதிரி ஒரு ராக்கெட் மாதிரி செஞ்சுருக்கான் நம்ம ஹீரோ. அதை பார்த்திங்கன்னா இன்னொரு ராக்கெட்டில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பூமிக்கு வர முடியுமா. நம்ம ஹீரோவாக எப்படியோ அந்த நிலாவிலேருந்து கிளம்பிட்டான். கீழே இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமும் பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இன்னொரு ராக்கெட்டில் கனெக்ட் ஆனதுனால இவனால் பார்த்திங்கன்னா இப்போ பூமியிலையும் பார்த்திங்கன்னா இவனால் வந்து கான்டாக்ட் பண்ண முடியுது.
பூமியில் இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் காண்டாக்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூமிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்னன்னா இந்த பூமியை மறுபடியும் இன்னொரு விண்கல் வந்து தாக்க போகுதான். அதை வந்து நம்ம ஹீரோவால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயிட்ட சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் கேட்டுடுறான். ஹீரோவாக நம்ம ஹீரோயிட்ட வந்து சொல்கிறான், இதோ பாரு, இதை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த கங்காருவை தனியாக ஒரு ராக்கெட்டில் அனுப்பிச்சு அதை பூமிக்கு அனுப்பிச்சி வச்சிடறான். நம்ம ஹீரோவுக்கு வந்து அதை பிரிய விருப்பமே இல்லை தான். ஆனால் அதாவது உயிரோட இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே ஆரம்பிச்சு வச்சிட்றான். கீழே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்கிறாங்க. நம்மளை காப்பாற்ற இவன் உயிரை விட போகிறானே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விண்கல்லை உடைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விண்கல்லாம் இதில் பட்டு அதை வந்து செயல் இழந்து போயிடுது. ஹீரோவால் முன்னாடி போக முடியல. இதனால் ஹீரோ என்ன பண்ணுறான்னா அதுலேருந்து வெளியே வந்து அந்த நியூக்ளியர் பாம்பு இருந்தது இல்லையா, அதை வந்து அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல, ஏன் இவன் இப்படி பண்ணுறான் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா அந்த நியூக்ளியர் பாம்பை அப்படியே கையில் கொண்டு போகிறான். கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த விண்கல் வந்துச்சு இல்லையா, அதோட முட்டி அப்படியே அந்த விண்கல்லையும் உடைக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோவும் இறக்குறான். இதை பார்த்து கீழே எல்லாருமே அழுகுறாங்க. நமக்காக ஹீரோ வந்து உயிரை விட்டுட்டானே அப்படின்ற மாதிரி. அப்படியே எல்லாரும் வானத்தை நோக்கி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோக்கும் அப்படியே ஒரு அஞ்சலி மாதிரி செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் கழித்து காமிக்கிறாங்க. இந்த பூமி பார்த்திங்கன்னா முதல்ல இருந்த மாதிரி ஆகிடுது. நம்ம ஹீரோயினையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிலாவுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அனுப்பிச்சி விட்டான் இல்லையா கங்காரு, அது வந்து தன்னோட புது வாழ்க்கையை அதை ஆரம்பிச்சிடுது. கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து அப்படியே நிலாவுக்கு போகிற மாதிரி சொல்லி அப்படியே அந்த கதையை முடிக்கிறாங்க. சரி சொல்லுங்கள், இது எப்படி இருந்தது அப்படின்னு. இதோட இந்த படம் முடிஞ்சது. இதே மாதிரி வேற ஒரு படத்தில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.